வணக்கம். இன்றைய சுவையோ சுவை நிகழ்ச்சியில் முட்டையுடன் மக்காச்சோளம் சேர்த்து சத்தான சூப் செய்வது பற்றி பார்க்கலாம். மக்காச்சோளத்தில் அதிக அளவு சத்துக்கள் நிறைந்துள்ளது. இன்று சோளம், முட்டை சேர்த்து அருமையான சூப் செய்வது எப்படி என்று பார்க்கலாம். இந்த சூப் சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரும் அருந்தலாம். தேவையான பொருட்கள்: மக்காச்சோளம் 1 பெரியது, சோளமாவு 2 மேசை கரண்டி, வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, பால் 1 கப், வெஜிடபிள் ஸ்டாக் கியூப் 1, பட்டர் 1 ஸ்பூன், தண்ணீர் 1/4 லிட்டர், உப்பு தேவையான அளவு, மிளகு பொடி சிறிதளவு. அலங்கரிப்பதற்கு வெங்காயத்தாள் சிறிதளவு, முட்டை 2, வெங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயத்தாளை பொடியாக நறுக்கி கொள்ளுங்கள். சோளத்தை வேக வைத்து ஆறியதும் உதிர்த்து கொள்ளுங்கள். முட்டையை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி நன்றாக அடித்து கொள்ளுங்கள். ஒரு கைப்பிடி மக்காச்சோளத்தை தனியாக எடுத்து வைத்துக் கொண்டு மீதியை மிக்சியில் அரைத்து தண்ணீருடன் கலந்து வைத்துக் கொள்ளுங்கள். இதில் பாலையும் சேர்த்து கொள்ளுங்கள். அடுப்பில் கடாயை வைத்து பட்டரை போட்டு சூடானதும் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து பச்சை மிளகாய், வெங்காயத்தை சேர்த்து வதக்குங்கள். அடுப்பை சிறு நெருப்பில் வைத்துக் கொண்டு சோள மாவை அதனுடன் சேர்த்து நன்கு கிளறி விடுங்கள். மாவு கலவை கட்டிப்படாமல் இருப்பதற்காக 2 மேசை கரண்டி பால் அல்லது தண்ணீர் சேர்த்து நன்றாக கரைத்து கொண்ட பிறகு அரைத்த சோள கலவையும் தனியாக எடுத்து வைத்த மக்காச்சோளத்தையும் அதனுடன் சேர்த்து வதக்குங்கள். அடுத்து அதில் உப்பு, மிளகு பொடி, உதிர்த்த வெஜிடபிள் ஸ்டாக் கியூப் இவற்றை சேர்த்து நன்கு கொதிக்க விடுங்கள். சூப் நன்கு கொதித்தவுடன் அடித்து வைத்த முட்டையை சூப் கலவையில் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் இறக்கி விடுங்கள். நறுக்கப்பட்ட வெங்காயத்தை தூவி சூடாக பரிமாறுங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நாம் மீண்டும் இதேபோல் மற்றொரு சுவையோ சுவை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.